கோபி சாருக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்குக்கா. அக்கா சாமியார் மாதிரியே பேசாதக்கா. சாமியார் எல்லாம் இல்ல. நேற்று இதே நேரம் நம்மளாம் எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாரு. அத்தை வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்னு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க. அத்தையே வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஜெயிலே இருந்திருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னு மையம் நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். மையுவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. போதும் ப்ளீஸ். இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு நடந்த விஷயம் சரியா தெரியலன்னு எனக்கு புரியுது. அத்தை உங்களை தள்ளி விட்டதா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. போதுங்க போதும், எதுவும் பேசாதீங்க. இப்ப கூட நான் கோயிலுக்கு போய் மைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எதுவும் பேசாதீங்க. இப்ப கூட நான் கோயிலுக்கு போய் மைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். மனு ரொம்ப நல்லா வந்தேன். சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இதே மாதிரி வேற ஒரு சிச்சுவேஷன் வருது. உங்க பொண்ணு இனியாவ கோச்சுக்க கூட்டிட்டு நான் போறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. வலிக்கும் இல்ல? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். என் பொண்ணு கோச்சுல வந்து நின்னுட்டாலேன்னு எனக்கும் இருக்கும் இல்ல? என்னதான் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் விழுந்துட்டாலும் உங்களை நான் நம்பினேன். அவ மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அது எதுவுமே இல்லைன்னு நீங்க இப்ப நிரூபிச்சிட்டீங்க. பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்லைன்னு நீங்க இப்ப நிரூபிச்சிட்டீங்க. போதும், உங்களை நம்பி எல்லாம் நான் பட்டது போதும். வா வா. சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். பண்ணீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எப்போ நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. மாறும் மாறும், கீழே வரும். அப்போ நான் பாத்துக்கிறேன்.